ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஈஸியாக வெஜிடபிள் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுக்கிட்டு ஆயில் ஊற்றிடணும். ஊற்றி முடிச்சுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாம் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப நல்லா வதக்கிடணும். புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் போயிட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் போதும், நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். தேவைக்கேற்ப உப்பு. லைட்டாக வதங்கிடுச்சு பார்த்திங்களா? இந்த டயத்தில் தக்காளி, 2 தக்காளி நான் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 வாசி நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இது எல்லாம் போட்டு நல்லா கிளறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கலர்னதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறணும். கிளறி திரும்ப அது ஒரு 5 நிமிஷம் விடணும். விட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஊற வச்ச சாப்பாடு அரிசி, அதாவது நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு சாப்பாடு அரிசிங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். இதுவே பிரியாணி அரிசினா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். சாப்பாடு அரிசிங்கிறதுனால 2 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். வச்சு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான். மூடி விட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மக்களே. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பாடு அரிசியில் செய்கிற பிரிஞ்சு சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.